ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. அவருடைய கிருபை என்றும் உள்ளது, அவருடைய கிருபை என்றும் உள்ளது. இந்த மாதத்திலே அருமையான 7வது தேதி கர்த்தர் இதுவரைக்கும் இந்த முதல் நாளிலே கர்த்தர் இந்த சபையிலே உன்னை என்னை கர்த்தர் கொண்டு நிறுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. யாருக்கு கிடைக்காத ஒரு பாக்கியம் உனக்கும் எனக்கும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆமென். உன்னதமான தேவனை ஆராதிக்க, உன்னதமான தேவனோடு பேச, ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள இந்த நாளில் உனக்கும் எனக்கும் கர்த்தர் கிருபை கொடுத்திருக்கிறார். நன்றி, நன்றி. நிச்சயமாகவே நீங்களும் எனக்காக ஜெபித்துக் கொண்டு இருக்கும் நான் விசுவாசிக்கிறேன். நானும் உங்களுக்காக தினமும் இந்த தினமும் ஜெபத்திலே நான் உங்களை நினைவு கொண்டிருக்கிறேன். விட்டையில் இந்த சபையும், விட்டூரில் இருக்கிற அந்த சபையும், மோப்பில் இருக்கிற அந்த சபை ஐயாக்காக தினந்தோறும் ஆண்டவர் சமூகத்திலே ஜெபம் செய்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. நாளிலே கர்த்தர் தாமே வசனங்களை கொண்டு கர்த்தர் பேசி கர்த்தர் தாமே நம்மை நடத்துவராக. கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். பரிசுத்த ஆவியானவரே, எங்களோடு நீ பேசுங்கப்பா. வார்த்தை எங்களுக்கு ஆண்டவரே விடுதலை, இந்த வார்த்தை எங்களுக்குள்ள ஜீவன், இந்த வார்த்தை எங்களுக்குள்ள அது பலன், இந்த வார்த்தை எங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுக்கிறது தகப்பனே. நன்றி ஆண்டவரே, நன்றி, நன்றி, நன்றி. ஹல்லேலூயா. நன்றி, 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 நன்றி. నాతో మాట్లాడు ప్రభువా, నీవే మాట్లాడుమయ్యా. నాతో మాట్లాడు ప్రభువా, నీవే మాట్లాడు ప్రభువా. నువ్వు పలికితే నాకు మేలయ్యా, నువ్వు పలికితే నాకు మేలయ్యా. నీ దర్శనమే నాకు చాలయ్యా, నీ దర్శనమే నాకు చాలయ్యా. నాతో మాట్లాడు ప్రభువా, నీకే నాతో మాట్లాడు ప్రభువా, నీవే మాట్లాడమయ్యా. నీ వాక్యమే నన్ను బ్రతికించేది, నీ మార్గమును గుర్తించును. నువ్వు పలికితే నాకు మేలయ్యా, నువ్వు పలికితే నాకు మేలయ్యా. నీ దర్శనమే నాకు చాలయ్యా, నీ దర్శనమే నాకు చాలయ్యా. నాతో మాట్లాడు ప్రభువా, నీవే మాట్లాడమయ్యా. నువ్వు మాట్లాడండి నా ద్వారా. அதிகமாக நேசிக்கிற நல்ல தகப்பனே, நல்ல ஆராதனை வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். என் ஆவியானவர் இந்த நாளிலே பரிசுத்த ஆவியானவர், அப்பா நான் ஒண்ணும் இல்லை ராஜா, நான் தாவீது சொல்லுகிறார், நான் மண்ணு என்று நினைவு கூறுகிறேன். ஆண்டவரே, இந்த பாத்திரத்தை நீங்க பயன்படுத்துங்க அப்பா. என் வந்திருக்கிற நறுமை ஒவ்வொருவரோடு நீங்க ஆசீர்வதிங்க, என்னோடு நீங்க பேசுங்கப்பா. இந்த வார்த்தை கேட்க கூடாதபடி இருக்கிற எல்லாம் பொல்லாத கிரியைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பலத்துங்க அனுப்புகிறேன். அப்பா நீங்க மாத்திரம் மையப்படுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் எடுக்கிறோம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தை என்னவென்று சொன்னால், இந்த நாள் நமக்கு என்ன நாள்? நமக்கு திருவிருந்த நாள். ஆமென், கம்யூனியன் சர்வீஸ், திருவிருந்த நாள். அவருடைய அப்பத்தையும் அவருடைய ரத்தத்தையும் நம்ம புசிக்கிற ஒரு நாள்.
சந்தோஷ பண்டக மாதிரி. ஹல்லேலூயா. ஆமா, ஏன் சொன்னால் கிறிஸ்தவனுக்கு ஒவ்வொருவருக்கும் இந்த திருவிருந்து ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஹல்லேலூயா. ஆமா, அவருடைய சரீரத்தையும் அவருடைய ரத்தத்தை நம்ம பானம் பண்ணும்போது நாம் பாக்கியவான்களாய் இந்த உலகத்தில் இருக்கிறோம். யாருக்காவது கிடைக்கிறது அவர் சரீர ரத்தம் இல்லை. அவரோடு இருக்கிற பிள்ளைகள், அவரால் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள், அவருக்காக எழுமணி பிள்ளைகளுக்கு அவருடைய சரீரத்தையும் அவருடைய ரத்தத்தையும் இங்க பானம் பண்ணி இங்க இருக்கிறோம். எடுத்துக்கொள்ளுங்கள். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 1 யோவான் 1 அத்தியாயம் 10 ஒன்னாம் வசனம் படிங்களா? 1 யோவான். జీవ వాక్యమును గూర్చినది ఆది నుండి ఏది ఉండెనో మేమేది వింటిమో కన్నులార ఏది చూసితిమో ఏది నిదానించి కనుగొంటిమో మా చేతులు దేనిని తాకి చూచెనో అది మీకు తెలియజేయుచున్నాను. మాతో కూడా మీకును సహవాసము కలుగునట్లు మేము చూచిన దానిని వినిన దానిని మీకును కలుగునట్లు మీకును తెలియజేయుచున్నాము. మన సహవాసం అయితే తండ్రితో కూడాను ఆయన కుమారుడైన యేసుక్రీస్తుతో కూడాను ఉన్నది. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லா கரத்தை நன்றி சொல்லுங்க. என்னுடைய ஐக்கியம் யாரோடு இருக்குது சொன்னால் பிதாவோடு, அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடு, பரிசுத்த ஆவியோடு எங்கள் ஐக்கியம் இருக்கிறது. இந்த வார்த்தை யார் சொல்லுகிறார்? யோவான் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு இந்த ஐக்கியம் எப்படி இருக்க வேண்டும்? அவரோடு கூட ஐக்கியம் இருக்க வேண்டும். హల్లెలూయా. ఈ ఐక్యత ఎవరితో ఉండాలంటే మన దేవుడైన యేసు ప్రభుతోడు మన ఐక్యత మనం ఉండాలా. మనము அவரோடு கூட ஒரு நல்ல ஒரு ஐக்கியத்தோடு இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த 1 யோவான் 3ஆம் வசனத்திலே நமக்கு அழகாக இந்த வார்த்தை சொல்லுகிறது. பிரியமானவர்களே, இந்த நாளிலே உங்களுடைய ஐக்கியம் என்னுடைய ஐக்கியம் இன்றைக்கு எப்படி இருக்கிறது? ஞாயிற்றுக்கிழமைக்கு ஐக்கியமா இருக்கிறதா? அவருடைய சரீரத்துக்கு ரத்தம் ஐக்கியமா இருக்கிறதா? இல்ல பண்டிகைக்கு ஐக்கியமா இருக்கிறதா? சுகத்துக்கு ஐக்கியமா இருக்கிறதா? நான் கேட்டா சொல்லுவேன், எப்பொழுதும் உண்மைதான் ஐக்கியமா இருக்கிற ஆண்டவரே. ஹல்லேலூயா. ఎల్లప్పుడూ యేసయ్య ఎంతమంది చెప్పదు, యేసయ్య ఎప్పుడు నీతోనే ఐక్యత ఉంటాను తండ్రి. ஆண்டவரே, எப்பொழுது நான் உம்மோடு கூட நான். அதை யோவான் சொல்லுகிறார், நாங்கள் கண்ணாறு பார்த்ததும் காதாறு கேட்டதும் நாங்கள் இயேசுவோடு இருந்ததை உங்களுக்கு நாங்கள் அறிவிக்கிறோம். எங்கள் ஐக்கியம் எல்லாம் இயேசு கிறிஸ்துவோடு இருக்கிறது. హల్లెలూయా. என்னுடைய ஐக்கியம், మా ఐక్యత యేసు ప్రభుతో కూడా ఉంటుంది. మేము ఎల్లప్పుడూ ఎక్కడ పోయినా ఎక్కడ వచ్చినా ఏమి చేసినా మా ఐక్యత అంతా కూడా ప్రభు ఆయనతో కూడా ఇప్పుడు ఉంటుంది. హల్లెలూయా. எங்கள் ஐக்கியம் அவரோடு கூட இருக்குது என்று இங்கே யோவான் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு ஐக்கியம் எப்படி இருக்கிறது? இன்றைக்கு இருக்கிறதா உலகத்துல? கிறிஸ்துவ பிள்ளைகள் அப்படி இருக்கிறோமா? கொஞ்சம் அப்படி சிந்திச்சு பாருங்க. எதுக்கோ ஐக்கியம் நிறைய பேர் ஐக்கியம் இருக்கிறாங்க. சில பேர் இதுல ஐக்கியம் இருக்கிறாங்க. நல்ல சினிமா பாக்குறாங்க, நல்ல உலகத்துக்கு நல்ல டிவி நிகழ்ச்சிகளை பார்க்கிறாங்க. உலக காரியங்கள், விதவிதமான காரியங்கள், தேவையில்லாத காரியங்கள் ஐக்கியம் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. அதுதான் பார்க்கிற பொழுது 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 20 వచనం వాసిద్దాం. 1 కొరింథీయులు 10వ అధ్యాయము 20 వచనము. 1 కొరింథీయులు 10వ అధికారం 20వ వచనத்தை వాసింది. లేదు గాని అన్యజనులు అర్పించే బలులు దేవునికి కాదు, దయ్యములకే అర్పించుచున్నారని చెప్పుచున్నాను. మీరు దయ్యములతో పాలివారవుట నాకు ఇష్టము లేదు. మీరు ప్రభువు పాత్రలోనిది దయ్యముల పాత్రలోనిది కూడా త్రాగనేరరు. ప్రభువు బల్ల మీద ఉన్న దానిలోను దయ్యముల బల్ల మీద ఉన్న దానిలోను కూడా పాలు పొందునేరరు. ஆமென். அஞ்சாலின் பலியிடுகிறது போல பேய்களுக்கு பலி
ஐக்கியமா இருக்க எனக்கு மனதில்லை. அல்லேலூயா. என்ன வார்த்தை இது! தியானம் செய்கிற பொழுது அருமையான வார்த்தை. நம்ம எப்படி இருக்கணுமா? பேய்களோடு ஐக்கியமா இருக்க கூடாது. அல்லேலூயா. நீ அஞ்சாணிகளை போல அங்கவும் பலி, அங்கவும் கை வைக்கிறது, இங்கவும் கை வைக்கிறது, அங்கவும் தொடருது, இங்கவும் தொடருது, அப்படி எனக்கு இஷ்டம் இல்லை என்று சொன்னால் அவருடைய சரீரம் பரிசுத்தம் உள்ள சரீரம். அல்லேலூயா. இந்த ஐக்கியம் நாம் அப்படி இருக்க வேண்டும். அங்க ஒரு சொல்லுவாங்க, சேத்துல ஒரு காலு வறுப்புல ஒரு கால், அப்படி இருக்கவே கூடாது. ஒரே ஒரு ஐக்கியம். எங்களை படைத்தவர் இயேசு. அல்லேலூயா. எங்களை உருவாக்கினவர், எங்களுக்காக ரத்தத்தை சிந்தினவர், எனக்காக ஜீவனை கொடுத்தவர், எனக்காக பரலோக ராஜ்யத்திலே எனக்காக அழைத்து அங்க ஒரு இடத்தை ஆயத்தம் இருக்கிறேன். அவருக்கு தான் இந்த இருதயம் ஐக்கியம். அல்லேலூயா. எத்தனை பேர் நம்ம சொல்ல முடியாத மாதிரி அதான் சொல்றீங்க. அஞ்சாணிகளை போல நாம் அப்படிப்பட்ட பேய்களோடு பரிடுகிறதுக்கு நாங்கள் அங்க ஐக்கியமாய் எனக்கு இல்லை. நீங்கள் கர்த்தருடைய பாத்திரத்திலும் பேருடைய பாத்திரத்திலும் பானம் பண்ணுகிறது எனக்கு இஷ்டம் இல்லை. அல்லேலூயா. அப்படி இருக்கவே கூடாது. பரிசுத்தம் 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 பரிசுத்தம். எங்கள் ஐக்கியம் எல்லாம் அந்த பரிசுத்த தேவனோடு ஒரு ஐக்கியம். தேவனோடு ஐக்கியத்தை எப்படி பெற்றுக் கொண்டார்கள்? ஆபிரகாம் தன் தேவனோடு அந்த ஐக்கியத்தை அவர் பெற்றுக் கொண்டார்கள். அருமையான ஜபத்திலே லூக்கா அவர் ஜபம் பண்ணார்கள். இயேசுப்பு எப்படி இருந்தாராம்? தேவனோடு அந்த ஐக்கியத்தை வெற்றி கொண்டார், தேவனோடு சஞ்சரித்து வந்தார். அப்படி இருந்ததனால்தான் அந்த பாவத்துக்கு அவர் விலகி ஓடினார். அவர் அல்லேலூயா. புரியுதுங்களா? எப்படி ஓடினார் அவர்? ஏன்னு சொன்னால், நான் தேவன் என்னை பார்த்து கொண்டு இருக்கிற அந்த அதிகாரத்தை படிக்கிற பொழுது இந்த காரியத்தை நான் தேவனுக்கு முன்னாடி இந்த பாவத்தை நான் செய்ய மாட்டேன். ஒருவேளை இன்னைக்கு ஏன் இந்த பாவத்தை செய்கிறார்கள், ஏன் நக்கத்துவை செய்கிறார் பார்க்கிறார். அவர்களுக்குள்ளாக தேவன் இல்லை, அவர்களுக்குள்ளாக தேவனுடைய பயம் இல்லை, தேவனுடைய ஐக்கியம் இல்லாத படியினால. நீங்க எத்தனை பேர் கிறிஸ்துவ மந்திரத்தை பார்க்கறேன் தெரியுங்களா? பேருக்கு கிறிஸ்துவர்கள் எத்தனை பேர் மந்திரத்தை பார்க்கிறார்கள், செய்வனை செய்கிறார்கள், பயங்கரமான காரியங்களை செய்கிறார்கள். அதெல்லாம் தேவனுக்கு பிடிக்காது. வேதம் சொல்லுகிறது அப்படிப்பட்ட பலியை கர்த்தர் விரும்புகிறது இல்லை. ஆமென். அப்படிப்பட்ட காரியங்களை கர்த்தர் விரும்புகிறது இல்லை. ஒரே ஒரு ஐக்கியம் தேவனோடு இருந்ததனால இயேசுக்கு பாவம் செய்ய முடியவில்லை. அல்லேலூயா. அதே போலதான் தாவீது கூட கர்த்தர் அவரோடு இருந்தபடியினால சவுலை எத்தனை முறை அவரை கொல்ல பார்த்தாலும் சவுலை அவர் ஒன்றும் பண்ண முடியவில்லை என்று சொன்னார். இவர் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் சவுல், ஆண்டவரே என்று சொல்லி அவர் விலகி விலகி போனார். இன்னைக்கு பிரியமானவர்களே, நீங்கள் தேவனோடு இருக்கும் போது துணிகரமாய் உங்களால் பாவம் செய்ய முடியாது, உங்களால் எதுவும் ஒண்ணு செய்ய முடியாது. நீங்க தேவனோடு ஐக்கியமா இருந்தால் உங்களை எப்படி இருக்கு? நீங்கெல்லாம் உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் அன்பாகவே இருக்கும். உங்களுடைய எல்லாம் மன்னிப்பீங்க. எல்லாரும் நீங்க கிறிஸ்து ஐக்கியத்தோடு இருந்தால், முதலாவது நீ தேவனோடு ஐக்கியமா இருந்தால் இந்த உலக காரியத்துக்கு நீங்கள் ஈடுபட மாட்டீர்கள். அல்லேலூயா. ఈ లోకాన్ని కార్యానికి ఈ లోక సమస్తానికి మన వెళ్ళము ఎట్లంటే మన హృదయములో యేసు ప్రభు ఆయనే మాత్రం ఉంటారు. அவரோடு கூட நான் ஐக்கியமா இருக்கிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. இரண்டாவது பார்க்கிறோம், நமது ஐக்கியம் உலகத்துக்குள்ள இருக்கவே கூடாது. ஆமென். ஆமென். உலகத்தோடு அவளோடு சிற்றின் ஆம்பசோடு நம்ம இருக்க கூடாது. தேவனோடு நாம் ஐக்கியமாய் நாம் இருக்க வேண்டும். பேய்களுக்கல்ல, தேவனுடைய அந்த பாத்திரத்திலும் அந்த பரிசுத்தமான பாத்திரத்தில் நாம் பானம் பண்ண வேண்டும் என்று சொல்லி இந்த நாளில் நமக்கு கொடுக்கிறது. இரண்டாவது காரியம், நம்முடைய ஐக்கியம் எப்படி இருக்க வேண்டும் சொன்னால் குடும்பத்தோடு இருக்க வேண்டும். நம்முடைய ஐக்கியம் கிறிஸ்துவுடைய சபை, கிறிஸ்துவுடைய சங்கமம். அல்லேலூயா. முதலாவது எப்படி இருக்கு நம்ம ஐக்கியம்? தேவனோடு இருக்கு. அதுதான் யோவான் சொல்கிறார், எங்கள் ஐக்கியம் தேவனோடு இருந்தது. தேவனோடு இருக்குது எங்கள் ஐக்கியம். நாங்கள் ஐக்கியம் அப்படிதான் இருக்கிறோம். ஆனால் இரண்டாவது பார்க்கிறோம், உங்களுடைய ஐக்கியம் எப்படி இருக்குமா? உங்க குடும்பம் ஐக்கியம் எப்படி இருக்கணுமா? கிறிஸ்துவோடு ஐக்கியமா. இந்த குடும்பம் ஒருவேளை கணவன், மனைவி, பிள்ளைகள், பேர பிள்ளைகள், ஆயா, தாத்தா, பாட்டி இருந்தா இந்த குடும்பம் யார் எப்படி இருக்கணுமா?
தேவனோடு ஐக்கியமா இருக்கணுமா? அல்லேலூயா. யோசுவா 24ஆம் அதிகாரம் அங்க என்ன வாசம் சொல்லுகிறார்? யோசுவா 24 நானும் என் வீட்டாரும் படிக்கிறீங்களா? 24 யோசுவா ஜோசுவா என்ன 24 படிக்கிறீங்க. పదైదా యెహోవాను సేవించుట మీ దృష్టికి కీడని తోచిన ఎడల మీరు ఎవరిని సేవించెదరో, నది అద్దరిని మీ పితరులు సేవించిన దేవతలను సేవించెదరో, అమోరీయుల దేశమును మీరు నివసించుచున్నారే వారి దేవతలను సేవించెదరో, నేను మీరు కోరుకొనిడి. మీరెవరిని సేవింప కోరినను నేనును నా ఇంటి వారును యెహోవాను సేవించదము అనెను. ஆமென். நான் என் வீட்டாரும் கர்த்தரையே சேவிப்போம். கீழ வசனம் சொல்லுது 16 படிமா. అందుకు ప్రజలు యెహోవాను విసర్జించి ఇతర దేవతలను సేవించిన ఎడల మేము శాపగ్రస్తుల మగుదము గాక. ஆமென். ஹalleluya. நாங்கள் இந்த தூர ஜனங்களுக்கு தூர தேவர்களுக்கு நாங்கள் தூரமாய் இருப்போம். கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. தூரமா வந்தோம். சில பேர் சொல்வாங்க நான் பூஜை நடந்த கிறிஸ்துவ பங்கிட மாட்டேன். நேற்று பார்த்தீங்களா ஒரு மிலிட்டரிக்காரர் என்ன பண்ணாரு? என்ன பண்ணாரு? ஆலயம் ரமன்ட்டு அவர் ஏசு எங்க தேவன் பரிசுத்த உள்ள தேவன் அவர்கள் அவர் வேறே தேவர்களை சேவிக்கும்படி கர்த்தரை விட்டு விலகிறக்காயும் எங்களுக்கு தூரமாய் இருப்பதாக. அல்லேலூயா. அவர்கள் செய்கிற காரியம் எங்களுக்கு దూరమాయి இருப்பதாக. వాళ్ళు చేస్తున్న కార్యక్రమాలు వాళ్ళు చేస్తున్న అన్ని విగ్రహారాధనలకు మేము దూరంగా ఉంటాము. హల్లెలూయా. ஆமா, எங்களோடு இருக்கிற தேவன் அவர் பரிசுத்தமுள்ள தேவன். நானும் என் வீட்டாரும் கர்த்தரை மாத்திரம் நாங்கள் சேவிப்போம். நானும் எங்கள் வீட்டாரும் நான் பெற்றோர் நேரு தள்ளி தந்து அன்பதிலும் கூட முதல் ஐக்கியம் யாரோட ஐக்கியம் இருக்கிறோம்? நாம் எல்லாம் தேவனோடு. உனக்காக அவர்தான் ரத்தத்தை சிந்தினார், உனக்காக அவர்தான் பாவ மன்னிப்பு கொடுத்தார், உனக்காக சிலுவையில் அவர் ரத்த சொட்ட அவர் சிந்தினார். அவருக்கு மாத்திரம் தான் என்னுடைய ஐக்கியமாய் இருக்கும். இந்த உலகத்துக்கு அல்ல, பிசாசுக்கு நான் ஐக்கியமா இருக்க மாட்டேன். எனக்கு ஜீவனை கொடுத்தவர் ஐக்கியமா இருப்பேன். இரண்டாவது காரியம், என்னுடைய குடும்பம் இயேசுவோடு ஐக்கியமா இருக்கும். அப்படி இருக்குதா? அப்பா அம்மா இருக்கிறாங்க, பிள்ளை தூரம் போயிடுறான். తల్లిదండ్రులు ఏం చెప్పాలా? అయినా நம்ம தேவத்தை ஐக்கியத்துக்கு மனம் உண்டால. அல்லேலூயா. நம்ம தேவனோடு ஐக்கியமா இருக்கணும். நீ பசங்க இருக்கிறாங்களா? எங்க இருக்கிறாங்க? எங்க பாருங்க செல்லு 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 வாக்கியம் சதுவன்றா, பிரார்த்தனை செய்யன்றா, சங்கானிக்கிறான்றா. பாருங்க வாலி பசங்க இருக்குது, ரொம்ப சந்தோஷம். இங்க 1 2 3 4 அல்லேலூயா. இதுக்காக கைத்தட்டி சொல்லு பார்க்கலாம். சில சபைகள் எல்லாம் வாலிப பசங்க பார்க்க முடியல. ஆமா, ஆனா இங்க வாலிபர்கள் இருக்கும்போது நிச்சயமா நீங்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா. நானும் என் வீட்டாரும் கர்த்தரையே நாங்கள் சேவிப்போம். நாங்கள் அந்த உலக காரியத்துக்கு நாங்கள் தூரமாய் இருப்போம். ஏன்னு சொன்னால் அது அசுத்தமான காரியங்கள், அது அசுத்தமான வேலைகள். நாங்கள் தூரமாய் இருப்போம். நாங்கள் எங்கள் வீட்டாரும் கர்த்தரை மாத்திரம் நாங்கள் சேவிப்போம். பார்க்கிற பொழுது ஆதியாகமத்திலே பார்க்கும்போது ஆதியாகமம் 46 சொல்கிறார். அங்கே இயேசுவை குறித்தங்க ஒரு அருமையான யாக்கோப்பு குறித்தங்க பார்க்கிறோம். யாக்கோப்பு அதுக்கு முன்னாடி ஒரு கர்த்தர் எல்லாமே பார்க்கும்போது 24 25 பார்க்கும்போது அருமையான ஒரு குடும்ப வாழ்க்கையை அங்கே கர்த்தர் வாழ்கிறார். அங்கே எப்படி வாழ்கிறார் தெரியுமா? யாக்கோப்பு தன் பிள்ளைகளை கர்த்தர் அங்கே ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. ஆபிரகாம் தேவன், யாக்கோபின் தேவன், ஈசாக்கின் தேவன். இந்த குடும்பமும் எப்படி இருந்தது? அவர்களை கர்த்தர் எப்படி தெரியுமா ஆசீர்வதித்தார்? யாக்கோப்பு யோசேப்பை எல்லாம் தன் பிள்ளைகளை பேர பிள்ளைகளையும்
தன் எல்லா மருமங்களையும் கொண்டு வந்து அந்த அதிகாரத்தை நீங்கள் கடைசி வாசிக்க 46 47 வாசிக்கிற பொழுது இந்த குடும்பம் எப்படி இருந்தது சொன்னால் தேவனுக்கு பயப்படுகிற குடும்பமாய் இருந்தது. அல்லேலூயா. யாக்கோபு எப்படி இருந்தாராம்? தேவனுக்கு பயப்படுகிற ஒரு காரியத்தில் ஈடுபட்டார். அதுதான் யோசேப்புடைய வாழ்க்கையிலே கர்த்தர் அந்த கிருபை கிடைத்ததினாலே யோசேப்பு எப்படி இருந்தார்? தன் குடும்பத்திலே இயேசுவுக்கு பிரியமான இருந்ததினாலே கர்த்தர் அப்பே சொன்னார், அந்த தேசத்துக்கு அவர் பிரதான மந்திரி கர்த்தராக்கப்பட்டார். நீங்கள் உங்கள் குடும்பத்திலே இரண்டாவது காரியம், உங்கள் குடும்பத்திலே தேவனோடு ஐக்கியமாய் இருக்கும் போது கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். அது மட்டுமல்ல, மூணாவது காரியம், நீங்கள் மன்னிக்க வேண்டும். இந்த திருவிருந்து நாளிலே மூணாவது சொல்கிறது மன்னிக்கணுமா. முதல்ல என்ன எப்படி இருக்கணும்? ஐக்கியம். இரண்டாவது குடும்பத்தோடு ஐக்கியமா இருக்கணும். மூணாவது நீங்க மன்னிக்கணும். திருவிருந்து எடுப்பீங்க, சில பேர் அப்பத்தை சாப்பிடுவீங்க, அதை நீங்க மன்னிக்கவே மாட்டீங்க. இதே సభ ఏర్చుకొల్వరా? అయ్యా ఆ పని పని చేస్తారు, ఆయన రక్తం మనం తాగుతాం, మనము ఆ మన్నించే గుణం మనలో ఉందే ఉందే. கர்த்தர் சொல்றார், நீங்க மன்னிக்கணும். அல்லேலூயா. மன்னிக்கணும். மூன்றாவது காரியம், அதே பார்க்கும்போது இயேசு சொல்கிறார், அங்கே அவர் மன்னித்தார். அவர் அந்த கடைசி 46 பார்க்கும்போது அவர் அங்க சொல்கிறார், நம்ம அண்ணனுக்கு நம்ம துரோகம் பண்ணணுமே, அண்ணன் நம்மளை ஏதாவது நம்மளை சாகச்சிருவானே, ஏதாவது சொல்லுவானே சொல்லும்போது இயேசுவுக்கு கண்ணீர் விட்டு அழுகிறார், நான் உங்களை மன்னிக்கிறேன். அல்லேலூயா. தன் சகோதரர்களை யார் மன்னிக்கிறார்? இயேசு என்ன செய்கிறார்? மன்னிக்கிறார். என்னோ இப்புதல் చేశారు, இயேசு என்னோ இப்புதல் చేశారు. ஆனா அந்த தேவனோடு இருக்கிறதுனால இயேசு சொல்றார், அவர்களை மன்னித்தார். அல்லேலூயா. சகோதரர்களை வசனம் இருக்கிறது, அங்கே அவர் மன்னித்தார். கலாத்தியர் கொலேசியர் 1ஆம் அதிகாரம் 13 வசனம் படிக்குமா? கொலேசியர் 3:13 படிக்குமா? ఆయన మనలను అంధకార సంబంధమైన అధికారములో నుండి విడుదల చేసి తాను ప్రేమించిన తన కుమారుని యొక్క రాజ్య నివాసులనుగా చేసెను. ఆ కుమారుని యందు మనకు విమోచనము అనగా పాప క్షమాపణ కలుగుచున్నది. ఆయన అదృశ్య దేవుని 13 ఫస్టింగ్లా கொலேசியர் 3:13 படிமா. ஒருவருக்கொருவர் ఎవడైనను తనకు హాని చేసినది ఒకడు కొనిన ఎడల ఒకరినప్పుడు సహించుచు ఒకరినప్పుడు క్షమించుడి. ஒருவரை మనం క్షమించాలంట. அல்லேலூயா. ஏன் சொன்னா கிறிஸ்து உனக்குள்ளாக இருக்கிறார். அல்லேலூயா. கிறிஸ்துடைய ரத்தம் உனக்குள்ளாக இருக்கிறது. கிறிஸ்துடைய அந்த பரிசுத்த அபிஷேகம் உனக்கு இருக்கிறதுனால நீ மன்னிக்க வேண்டும். ஒருவருக்கொருவர் தமிழ் அழகா சொல்றாங்க, நீங்கள் ஒருவருக்கொருவர் தாங்கி ஒருவர் குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். அது 15 சொல்கிறாங்க, தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆளக்கடுவது, இதற்கேற்ற நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். நன்றி சொல்லுங்க. ஒரே சரீரம், இயேசுவின் சரீரம். இப்படி நம்மள யார்? இயேசுவின் சரீரத்திலே இருக்கிறோம். அவருடைய பாத்திரத்தில் நாம் இப்போது பானம் பண்ண போகிறோம். நம் பிற்கிற அப்பம் அவருடைய சரீரமாய் இருக்க போகுது. முதல் நம்ம தேவனோடு ஐக்கியமாய் இருக்க வேண்டும். இரண்டாவது நம்முடைய குடும்பம் இயேசுவுக்கு குடும்பமாய் ஐக்கியமாய் இருக்க வேண்டும். மூணாவது மன்னிக்க வேண்டும். நீங்கள் ஒருவருக்கொருவர் குறைபாடு உண்டானால் கிறிஸ்து மன்னித்தது போல நீங்களும் மன்னியுங்கள். அல்லேலூயா. அப்படி நம்ம மன்னிக்கும் போதுதான்
அவரோடு இருக்கிறதுக்கு அடையாளங்கள். அல்லேலூயா. என்ன அடையாளம்? ఏమో ఆయన ఉంది ఏంటంటే ఆయన యేసుతో కూడా నడుస్తాడని ఆయనకు ஒரு அடையாளம் இருக்குதுயா. உங்களுக்கு ஒரு அடையாளம் இருக்கணும். என்ன அடையாளம் இருக்கணும்? கிறிஸ்துவனுடைய அடையாளங்களுக்குள்ள இருக்கணும். அல்லேலூயா. உங்களுக்குள்ளாக ஒரு கிறிஸ்துவன். யார் இவர்கள்? கிறிஸ்துவை பிட்டலோ உங்களுக்கு ஒரு அடையாளம் இருக்கணும். உங்களுக்குள்ள அவங்கள மாதிரி இருக்கவே கூடாது. அல்லேலூயா. கிறிஸ்துவ ஐக்கியமா இருக்கணும், குடும்பமா ஐக்கியமா இருக்கணும், ஜெபிக்கணும். மூன்றாவது நீங்கள் மன்னிக்கணும். நீங்க இயேசு மன்னித்தார் சிலுவையில். அல்லேலூயா. அவர் சிலுவையில் ரத்தம் சிந்தின போது மன்னித்தார். நீங்கள் ஒருவருக்கு ஒரு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து மன்னித்தது போல நீங்கள் எல்லாம் நீங்கள் மன்னிக்க வேண்டும். நான்காவது ஒரு காரியம், அப்போஸ்தலர் மூன்றாம் அதிகாரம் 1 వాసిమా. పగలు 3 గంటలకు ప్రార్థన కాలమున పేతురును యోహానును దేవాలయమునకు ఎక్కి వెళ్ళుచుండగా పుట్టినది మొదలుకొని కుంటివాడైన పెంతెకోస్తు పండుగ దినము వచ్చినప్పుడు అందరూ ఒక చోట కూడి ఉండిరి. అప్పుడు వేగముగా వీచు బలమైన గాలి వంటి ఒక ధ్వని ఆకాశము నుండి అకస్మాత్తుగా వారు కూర్చుని ఉన్న ఇల్లంతయు నిండెను. ஆமென். ஹல்லேலூயா. நீங்கள் நான்காவது எப்படி இருக்கணுமா? சபையில ஐக்கியமாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஒருமனப்பட்டு ஒக்கடிகா சேரி. அருமையான வார்த்தை. உங்களுக்கு புரிகிறது? முதல்ல எப்படி இருக்கணும்? நீங்கெல்லாம் தேவனோடு ஐக்கியம், இரண்டாவது குடும்பத்தோடு ஐக்கியம், மூணாவது நீங்கள் மன்னிக்க வேண்டும். இத்தனை மன்னிச்சால் அப்படியே தேவனை பிட்டலே சில பேர் மன்னிக்கவே மாட்டாங்க. మీరంతా క్రీస్తులో కాదా? ఏవర మీదర ఒక దయ మనమే లేదా? அப்படி இருக்கணும். நான்காவது சொல்றாரு, நீங்க சபையில எல்லாம் ஐக்கியமாக இருக்கணும். ஹல்லேலூயா. ஆமாசல சபையில அவரு வந்தா இவருக்கு பிடிக்காது, இவர் வந்தா அவருக்கு பிடிக்காது, அப்படி மூஞ்சி திருப்பி பார்க்க கூடாது. எல்லாம் சர்ச்சு முடிச்சுட்டு போறப்போ சில சபைகளை பார்க்கணும். அப்படியே அனந்து எல்லாம் அப்படியே எப்படி சொல்லுவாங்க, அன்பின் வார்த்தைகள் அப்படியே அணைச்சி பிரேமா. ஹல்லேலூயா. ஆமா, ஐக்கியமா சபையில எப்படி இருக்கணுமா? ஐக்கியமா நீங்கள் பெண்கள் நீங்கள் ஒருவர் என்ன பண்ணீங்கன்னா கட்டி பிடித்து உங்க அன்பை நீங்க வெளிப்படுத்திக்கணும். ஆண்கள் கட்டுப்படுத்து அன்பை வெளிப்படுத்து. இது என்ன சொன்னா, இதுதான் ஒன்றா இருக்கிறது சபை. ஹல்லேலூயா. இங்க எப்படி இருந்தாரு? பெந்தெகோஸ்தே நாளிலே அவர்களெல்லாம் ஒருமனப்பட்டு தேவனுடைய ஆலயத்திலே வந்தார்கள். தேவனே அங்கே ஜெபம் பண்ணினார்கள். வீடு முழுவதுமாய் பரிசுத்த ஆவி நிரம்பினது. அப்படி ஹல்லேலூயா. நீ ஒருமனப்பட்டு ஜெபிக்கிற பொழுது, நீ ஒருமனப்பட்டு தேவனை ஆராதிக்கிற பொழுது, நீ சபையிலே தேவனுடைய பலிபீடத்துக்கு முன்னாடி நாம் எல்லாரும் ஐக்கியமாய் இருந்து தேவ சமூகத்திலே ஜெபிக்கிற பொழுது, தேவ சமூகத்திலே ஆராதனை செய்கிற பொழுது, இங்கே பரிசுத்த ஆவி அபிஷேகத்தை கர்த்தர் ஐக்கிய மகிமையான கர்த்தர் ஊற்றுகிறார். இந்த ஐக்கியம் கர்த்தர் ரொம்ப விரும்புகிறார். அவர்கள் அங்கே சொல்கிறது, அங்கே அவர்கள் அனுதினமும் அப்பம் பிட்டு அனுதினமும் சபையிலே, அல்லேலூயா, அனுதினமும் சபையிலே கூடினார்கள். பிரியமானவர்களே, நாம் இந்த நாளிலே సభై ఐక్యమాய் இருக்கிறோம். అందుకే లోక சொல்றாரு, మనమంతా ప్రార్థన అంటే అందరూ రావాలా, ఇక్కడ ప్రార్థన చేయాలా, అక్కడ స్వార్థ ఉంది, పరిచర్య ఉంది, స్వార్థ పడిగలు ఉంది, మనమంతా ఐక్యతగా ఉండాలా. హల్లెలూయా. இது சொல்றாரு, அட்டஸ்ட் கொடுத்துறாரு. நாமும் கூட இந்த சபையில எப்படி இருக்கணுமா? సిస్టర్ కూడా వచ్చా எல்லாரும் మీకు మాట్లాడితే వీళ్ళందరికీ నీట్గా వచ్చారు. హల్లెలూయా. ஐயா சில குடும்பம் இந்துங்களை பாருங்க, எதுனா முஸ்லிம்கள் என்ன பார்த்தீங்களா ஐயா, அவனை டச் பண்ணிட்டு இருப்பாங்க. முஸ்லிம் என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, கிஜ 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 கிஜன்னு வந்துடுறாங்க அப்படியே. ஹல்லேலூயா. முஸ்லிம் எதனா சொல்றது பாக்கல, நீ அந்த ஏழு ஒன்னாயிரம் அப்படியே வர முடியாது. அதுபோல் நம்மளும் ஒன்னா இருக்கணும் சபையில. ஹல்லேலூயா. இந்த சபைக்கு ஏதாவது ஒண்ணு வந்தா இந்த சபையுடைய ஜனங்கள் எல்லாம் நீங்க எப்படி இருக்கீங்க, நீங்க எல்லாம்
ஐக்கியமா இருக்கணும், ஐக்கியமா இருக்கணும். சபையை கர்த்தர் விரும்புகிறார். ரத்தத்தினால கட்டப்பட்ட இந்த சபை, அப்படியே வெளியேறப்பட்ட ரத்தத்தால் கட்டப்பட்ட இந்த சபை, இந்த சபையில நாம் எப்படி இருக்க வேண்டுமா? ஐக்கியமா இருக்கணும். ஒருத்தர் குறைபாடு மன்னிங்க, இதுக்காக குறை இருக்கும், பலவீனம் இருக்கலாம், ஏதாவது ஒருத்தர் கோமா பேசலாம், வேணாம் மன்னிங்க மன்னிங்க. சில பேர் மன்னிக்கவே மாட்டாங்க. அப்போ அப்பவும் அதான் சொல்ற, அவங்க அப்பவும் சாப்பிடுவாங்க, ஒரு சரீரத்தை ரசத்தை குடிப்பாங்க, ஆனா உள்ளுக்குள்ளாக அந்த மன்னிப்பு எண்ணம் இருக்காது. அல்லேலூயா. அந்த மன்னிச்ச குணவாள் கொண்டதோ ದೇವತೋಡು ನಡೆಸ್ತಾಡು, ಕಾಣಿಕೆಯೇಸ್ತಾಡು, ಪಾಡ್ತಾಡು, ವಾಕ್ಯಮ ಸರಿತಾಡು, ಆಯ್ತಾ ನಿಲ್ಲೋಳು ಲೋಕಲ ஆதாயங்களை நீக்க கொண்டதால் தேவனுடைய சொஸ்தம் காலங்களிலே ஆராதனை பார்த்து சொல்லுகிறார், நீங்க மன்னிங்க, நீங்க மன்னிங்க, எப்படிப்பட்ட காரணங்களும் மன்னிங்க, அவர்களை மன்னிங்க. கடைசியிலே சபையிலே நீங்கள் ஒன்றாக சேர்ந்து தேவனை ஆராதனை செய்யுங்க. அல்லேலூயா. பக்கத்திற்கு போகும்போது இனிமையான ஒரு வார்த்தை எனக்கு வெளிப்பட்டது. இனிமையான கணவன் மனைவிக்குள்ள ஒரு பிரச்சனை, போராட்டம், நிந்தனைகள் இருந்தது. சபைக்கு போக மாட்டாங்க, சபைக்கு ஒண்ணுமே சேர்க்க மாட்டாங்க, ஆனா மட்டும் பாஸ்டர் மட்டும் வீட்டுக்கு போகணும். அல்லேலூயா. பாஸ்டரே வந்து போக சொல்லுங்க, வீட்டுக்கு வந்து போக சொல்லுங்க, பாஸ்டரே வந்து போக சொல்லுங்க. எவ்வளவு காரியங்கள் கொடுத்தோம் போவோம், 1000 2000 நல்ல ஸ்டேட்டஸ், நல்ல காரு, நல்ல வீடு இருந்துச்சு, ஆனா சபையை அவர் விட்டு விட்டார்கள். அல்லேலூயா. ஒரு நாள் அந்த அம்மா போன் பண்றாங்க, இயேசு அந்த மாமா அங்க இருக்கிறாரு, இயேசுராஜ் பாஸ்டர் இருக்கிறாரு கோயம்புத்தூர்ல, அந்த சர்ச்சில் வரவங்க அவர் சொல்றாருங்க, அந்த அம்மாக்கு சபையை போறது விட்டதுனால குடும்பத்துல சமாதானம் எடுக்கப்பட்டது. அல்லேலூயா. குடும்பத்துக்கு ஒருவேளை பாஸ்டர் வர வச்சு காய் கொடுத்தா போலாம், அது அங்க நடக்காது. சபையில ஐக்கியத்தை அவர் மறந்து போனாங்க. எப்போ போறதான் கிறிஸ்துமஸுக்கு ஒரு தாட்டி கிறிஸ்துமஸ்க்கு அங்க போவாங்க, அது எல்லாம் டூட்டி வேலை அங்க இங்க அப்படி சுத்துவாங்க. ஒரு நாள் அந்த குடும்பத்துல ஒரு பிள்ளைகள் மூலமாய் ஒரு சமாதானம் இழந்து போனார்கள். அந்த தன் மகனால சமாதானத்தை ஒரு பயங்கரமான பாவத்துல விழுந்து, அது பயங்கரமான போலீஸ் ஸ்டேஷன் கேஸ் வரைக்கும் போயிட்டு அந்த குடும்பத்தில் பாதிக்கப்பட்டு லாஸ்ட்ல வீடும் போலீஸ் ஸ்டேஷனுமாய் திருந்து கொண்டு வேலையிலே அந்த நாள் பாஸ்டரை தேடி வந்தார்கள். அல்லேலூயா. பாஸ்டர் நாம செய்தது தப்பு. ஆமென். ஏன் சொன்னா இதுக்கு வெளியே நாங்க பார்த்துட்டோம். பாஸ்டர் போன் பண்ணே அப்பப்போ, தம்பி நாளைக்கு ஆராதனைப்பா, நாளைக்கு ஆராதனை நாளைக்கு வந்துருங்கப்பா. அவன் ஏன்னா சொன்னா, இந்த ஆடுகள் எல்லாம் நரகத்துக்கு போக கூடாது. அல்லேலூயா. இந்த ஆடுகள் எல்லாம் நரகத்துக்கு போக கூடாது. இன்னைக்கு நம்ம பாஸ்டர் அபரம் ஐயா எங்கோ இருந்தாலும் அங்கிருந்து போன் பண்றாரு. அல்லேலூயா. ஐயா இந்த ஊழியம் விடப்படக்கூடாது, இந்த ஊழியத்தை கட்டி இழப்பணும், இந்த ஊழியம் நடக்கணும், இதுக்காக நீங்க ஜெபம் பண்ணிக்கங்க ஐயா. இதுக்கு எங்கனா நீங்க போயிடுறீங்களா, எங்கனா இருக்கிறீங்களா, எப்படி இருக்கிறீங்க, என்ன இருக்கிறீங்க, இதுதான் ஆத்துமா பாரும். அல்லேலூயா. நினைக்கிறீங்களா அவர் பாடி மொத்தம் அங்கதான் இருக்குது, ஆனா எண்ணம் இங்கதான் இருக்குது. அல்லேலூயா. ஆமா, அவர் சொன்னா சகை மட்டும் இருக்குதாங்க. இப்ப போன் பண்ணி பாருங்க, என்ன இப்படி நடந்திருக்காங்க, ஆராதனை இருக்கிறோமா, எப்படி இருப்பாங்க, எப்படி இருப்பாங்க, ஜனங்க இருப்பாங்க, என்ன செய்ய போறாங்க, எப்படி இருக்கதா. இதுதான் ஆத்துமா பாரம், இது ஐக்கியம். உங்க மேல எவ்வளவு பாசம், இது மாதிரி பாசத்தை எங்க பார்க்கல. கை தட்டுங்க. அந்த பாசம் சில பேரெல்லாம் வரும், சில பாஸ்டர் என்னமா ஹாய் ஹாய் பண்ணிட்டீங்களா, ஓகே எப்படி இருக்கிற போயிட்டு போறோம். ஆனா உங்க மேல வச்சிருக்கிற பாஸ்டர் அன்பு, இவ்வளோ அன்பு வச்சிருக்கிறது அன்பு அப்படி உங்களுக்கு ஒண்ணுன்னா அவரே அங்க படுத்துறாரு. நீங்க எதுனா ஒரு கண்டே பாஸ்டர் அட்லே, ஓ இதுதான் லவ், இதுதான் அந்த ஐக்கியம், அந்த ஐக்கியம். அல்லேலூயா. நீ சபையோட ஐக்கியம் வச்சிருக்கிறீங்க, சபையோட ஐக்கியத்தை வச்சுட்டு கொள்ளுங்க. இந்த சபைதான் அப்படி வருகும் போது மணவாட்டி சபை, மணவாளன் வருகிற பொழுது எடுத்துக் கொள்ளப்படும். அந்த மணவாளன் இயேசு கிறிஸ்து வருகிற பொழுது நீங்க இந்த உலகத்துக்கு வேறுபடுத்து இயேசுவோடு கூட நீங்கள் ஐக்கியமா இருக்கும் போது இந்த சபையில தான் ஐக்கியம். வேற எங்க ஐக்கியத்தை பார்க்கவே முடியாது, ஐக்கியமா இதுவும் பார்க்கவே முடியாது. இந்த ஐக்கியதான் ஒருமனப்பட்டு அங்கே ஜெபம் பண்ணினார்கள், ஒருமனப்பட்டு கூடி தேவனை ஆராதனை செய்தார்கள். அவர்கள் மேலே பரிசுத்த ஆவியானுடைய
அது மாத்திரமல்ல, கடைசியிலே உங்கள் மேலே ஒரு பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகமாய் இறங்கி வருவார். ஹல்லேலூயா. இந்த கடைசி நேரத்திலே பார்க்கிற பொழுது எல்லாரும் ஒருமனப்பட்ட வேளையிலே அந்நிய பாஷை பேசினார்கள். அக்கினி நகமான காரியில் வந்தது. எல்லாம் நான் நினைக்கிறேன் எல்லாம் கட்டுல அறுந்து வைத்த இயேசுவின் நாமத்தினால் இது ஒருமனப்பட்டு தேவனை துதிக்கிற பொழுது இந்த மெட்டிலே ஜனங்கள் ரட்சிக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினால். இது ஒருமனப்பட்டு ஜெபிக்கிற பொழுது, சபையில கூடி ஜெபிக்கிற பொழுது, இந்த வாரம் நடக்கிற 8 நாள் கூட்டங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. 8 நாள் கூட்டங்களை கர்த்தர் அபிஷேகமாய், அது கர்த்தர் வல்லமையாய், விடுதலையாய், ரட்சிப்பு ஜனங்கள் பெறுவார்னு சொன்னார். நாம் ஒருமனப்பட்டு சபையில கூடி ஜெபிக்க வேண்டும். சபை இது கர்த்தர் விரும்புகிறார். இந்த ஐக்கியத்தை கர்த்தர் விரும்புகிறார். கடைசியாக ஒரு வார்த்தை சொல்லி நாம் முடிக்க போகிறோம். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். దాన్ని విరిచి, ఇది మీ కొరకైన నా శరీరము, నన్ను జ్ఞాపకము చేసుకొనుటకై దీనిని చేయుడని చెప్పెను. ఆ ప్రకారమే భోజనమైన పిమ్మట ఆయన పాత్రను ఎత్తుకొని, ఈ పాత్ర నా రక్తము వలననైన క్రొత్త నిబంధన, మీరు దీనిలోనిది త్రాగునప్పుడల్లా నన్ను జ్ఞాపకము చేసుకొనుటకై దీనిని చేయుడని చెప్పెను. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்க சொல்லு பார்க்கலாம், என்னடா சொன்னேன் இப்போ? முதல்ல என்னங்கய்யா? எப்படி இருக்கணுமா? தேவனோடு ஐக்கியமா இருக்கணும். இரண்டாவது காரியம் குடும்பமா ஐக்கியமா இருக்கணும். மூணாவது காரியம் மன்னிக்கணும். நான்காவது சபையா. கடைசி 5 சொல்லி முடிக்க போகிறோம். என்னன்னா, என்ன நீங்கள் நினைவு கூற வேண்டுமா? யார் நினைவு கூற வேண்டும்? இயேசுவை நினைவு கூற வேண்டும். அதுதான் இங்கே 1 கொரிந்தியர் அந்த 11ஆம் அதிகாரத்திலே பார்க்கும்போது, சோத்திரம் பண்ணி அதை பெற்று நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பெற்கிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்ன நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். இந்த அப்பத்தை எல்லாம், நம்ம ரசத்தை நாம பானம் பண்ணுவதெல்லாம் இயேசுவை பாடுகளை நினைவு கூற வேண்டும். அல்லேலூயா. ஒவ்வொரு கிறிஸ்துவனும், ஒவ்வொரு ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு மனுஷனும், ஒவ்வொரு விசுவாசியும் யாரை நினைவு கூற வேண்டும்? தெலுங்குல படிங்க, தெலுங்குல படிங்க ஐயா, படிங்க ஐயா தெலுங்குல. ఆ ప్రకారమే భోజనమైన పిమ్మట ఆయన పాత్రను ఎత్తుకొని, ఈ పాత్ర నా రక్తము వలనైన క్రొత్త నిబంధన, మీరు దీనిలోనిది త్రాగునప్పుడల్లా నన్ను జ్ఞాపకము చేసుకొనుటకై దీనిని చేయుడని చెప్పెను. நிச்சயமா ஆண்டு சமூகத்தில் அழுத ஆண்டவரே, அந்த இது அது நீங்க எப்பொழுதும் அப்படி நினைவு வந்துட்டே இருக்கும், ஞாபகம் வந்துட்டே இருக்கணும், நினைவு கூறணுமா? எப்பொழுது அந்த அப்பம் வரும்போது, அந்த ரசம் உங்களுக்குள்ள வரும்போது, கடைசியாக நீங்க நினைவு கூற வேண்டும். இயேசு எனக்காக எவ்வளவு பாடுகளை பட்டார், எனக்காக எவ்வளவு அவமானத்தை பட்டார், எனக்காக எவ்வளோ அவரு துக்கத்தை பட்டார், அவர் எனக்காக நான் நிற்க வேண்டிய இடத்திலே அவர் நின்றாரே. அல்லேலூயா. நாம் வேதம் எசேக்கியேல் சொல்லுகிறார், நாம் செய்த அக்கிரமங்கள் அவர் தலைமையில் விழுந்ததாம். அல்லேலூயா. அவர் தலைமையில் விழுந்ததாம். இங்கே பார்க்கும்போது இதனை நினைவு கூற வேண்டுமா? எத்தனை பேர் நினைவு கூறுங்க இயேசுவின் பாடுகள்? அல்லேலூயா. ஆமா, சாதாரணமா எடுக்கக்கூடாது. இந்த திருவிருந்தை பைபிள் எடுக்கக்கூடாது. ராத்திரி 12-10 வரைக்கும், அப்படியே 12 வரைக்கும் அப்படியே அந்த ஞான அந்த இந்த வசனத்தையே நான் நினைவு கூறுங்கள். நான் இந்த போஜனம், இந்த திருவிருந்து எடுக்கும் போதெல்லாம் என்ன நீங்க நினைவு கூற வேண்டும். அப்போதுதான் அந்த ஐக்கியம் உங்களோடு கூட இருக்கும். அல்லேலூயா. அந்த ஐக்கியத்துல காணப்படும் போது அவரை நீங்கள் நினைவு கூற வேண்டும். ஏதாவது ஒரு பொருள் வரும்போது நினைவு வரும். இப்போ பெஸ்ட் ஃப்ரெண்ட் உங்களுக்கு ஏதாவது ஒரு மோதிரம் எடுத்து கொடுத்தா, அந்த மோதிரத்தை பார்க்கும் போதெல்லாம் நினைவு வரும். பெஸ்ட் ஃப்ரெண்டு நல்ல ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுத்தா, இது யார் எடுத்து கொடுத்தது, என் ஃப்ரெண்ட் எடுத்து கொடுத்தார், அந்த ட்ரெஸ்ஸை போடும்போதெல்லாம் அவர் ஞாபகம் வரும். இது உலக காரியங்கள். ஆனால் உனக்காக எனக்காக சிலுவையிலே அடிக்கப்பட்டவர் தன் சரீரத்தையே நமக்கு கொடுத்தார், அப்படி ரத்தத்தையே உனக்கு கொடுத்தார் என்று சொன்னார்.
நீ அவரை நினைவு கூற வேண்டும். ஹல்லேலூயா. நினைவு கூறாது இருக்கவே கூடாது. ஏதோ அந்த நேரத்தை மட்டும் நினைக்கூடாது. ఎప్పుడుదుమే ఎప్పుడుదుమే ఎన్నిచం ఎల్లప్పుడు నువ్వు ఆయన జ్ఞాపకం చేసుకునే ఉండాలి. నా కోసం కల్వారి రక్తము ఆ శరీరాన్ని రక్తాన్ని నాకు ఇచ్చిన దేవుడు అందుடைய எல்லா சிலுவை தியானிகள் நீ அவரை நீ நினைத்துக் கொண்டே இருக்கணும். நினைவு கூற வேண்டும். நினைவு கூற வேண்டுமா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நன்றி நன்றி நன்றி. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நீங்க இல்லாத எனக்கேது வாழ்வு, உங்க கிருபை இல்லாத எனக்கேது வாழ்வு, நீங்க இல்லாத எனக்கேது வாழ்வு, உங்க கிருபை இல்லாத எனக்கேது வாழ்வு, என்னை ஆற்றி தேற்றி நடத்து வரும் நீதான், என்னை தாய் போல சுமந்து செல்வம் நீதான், என்னை ஆற்றி தேற்றி நடத்து வரும் நீதான், ஒரு தாய் போல சுமந்து செல்வம் நீதான், நீங்க இல்லாத எனக்கேது வாழ்வு, உங்க கிருபை இல்லாத எனக்கேது வாழ்வு, தனிமையிலே துணையாய் வந்து என் தோழனாய் தோள் கோத்தீரே, தனிமையிலே துணையாய் வந்து என் தோழனாய் தோள் கோத்தீரே, நான் தடுமாறும் நாட்களில் எல்லாம், நான் தடுமாறும் நாட்களில் எல்லாம் ஒரு தாயை போல தேற்றினீரே, ஒரு தகப்பனை போல் சுமந்து கொண்டே, சொல்லுங்க, நீங்க இல்லாத எனக்கேது வாழ்வு, உங்க கிருபை இல்லாத எனக்கேது வாழ்வு, நீங்க இல்லாத எனக்கேது வாழ்வு, உங்க கிருபை இல்லாத எனக்கேது வாழ்வு. ஹல்லேலூயா. நீங்க இல்லாத வாழ்வு ஒண்ணுமே இல்லப்பா. எத்தனை பேர் சொல்றீங்க? నువ్వు లేని జీవితం నాకు ఏమీ లేదు, నేను కూడా ఐక్యత ఉంటాను. நாங்கள் உம்மோடு கூட ஐக்கியமா இருக்கிறோம். இரண்டாவது, நாங்கள் குடும்பத்தோடு ஐக்கியமா இருக்க போகிறோம்ப்பா. மூன்றாவது காரியம், நாங்கள் மன்னிக்க போகிறோம். ஹல்லேலூயா. நாங்கள் மன்னிக்க போகிறோம். நாங்கள் எல்லாரும் மன்னிக்கிறோம்ப்பா. ஒரு சந்தர்ப்பத்தில் நீங்க ஏதாவது மன்னிக்காத இருக்கிறீங்களா? இன்னைக்கு மன்னிக்க போறீங்க. நான்காவது, சபையெல்லாம் நீங்க எப்படி இருக்கணுமா? ரொம்ப ஐக்கியமா இருக்கணும், ஒருமனப்படணும், ஐக்கியமா இருக்கணும். கடைசியாக நினைவு கூறணும். ஹல்லேலூயா. இயேசுவை சரீரத்தை நீங்க நினைவு கூறணும், இயேசு ரத்தத்தை நீங்க நினைவு கூறணும், இயேசு சிலுவையுடைய பாடுகளை நீங்கள் நினைவு கூறணும். நமக்கு ஒரு புது உடன்படிக்கையை கர்த்தர் நமக்கு செய்தார். ஹல்லேலூயா. உடன்படிக்கையை, புது உடன்படிக்கை, மோசேயோட உடன்படிக்கை செய்தார், நோவா கிட்ட உடன்படிக்கை செய்தார். ஆனா இங்க இயேசு கிறிஸ்து ஒரு புது உடன்படிக்கை என்ன தெரியுமா செய்தார்? அந்த ரத்தத்திலே நீ நான் பானம் பண்ணது அவரோடு கூட உடன்பட்டு இருக்கிறோம். எப்படி கணவன் மனைவி அந்த கல்யாணத்துக்கு ஒரு உடன்படிக்கை செய்வார்கள், கடைசியும் சுகத்திலும் சுகனத்திலும் தாழ்விலும் எல்லாவற்றிலும் மரணம் பிரிக்க வரை நான் உன்னோடு இருப்பேன். ஆனா அவர்களோட டைவர்ஸ் செய்யறாங்க, சிலபஸ் செட் ஆகலனா. ஹல்லேலூயா. கல்யாணத்துல உடன்படிக்கை பண்றாங்க, இருக்கிறாங்களா? யாரோ கொஞ்சம் அப்படி இருக்குது. சில பேர் டைவர்ஸ் போயிடுறாங்க. ஆனா இயேசு கொடுத்த உடன்படிக்கை இது வரைக்கும் மேலே இல்லை. நாளைக்கு நன்றி சொல்லுங்க. ஆமென். ரத்தத்தையே நம்ம கொடுத்திருக்கிறார், அவருடைய சரீரத்தையே நம்ம கொடுத்திருக்கிறார். இது புது உடன்படிக்கையா என்று சொல்லி இதை நீங்கள் அந்த வசனத்தோட பச்சை அதோட பச்சை உடன்படிக்கை பற்றி முடிச்சிடலாம். கடைசியில் 1 கொரிந்தியர் ఆ ప్రకారమే భోజనమైన పిమ్మట ఆయన పాత్రను ఎత్తుకొని, ఈ పాత్ర నా రక్తము వలనైన కొత్త నిబంధన, మీరు దీనిలోని త్రాగునప్పుడల్లా నన్ను జ్ఞాపకము చేసుకొనుటకై దీనిని చేయుడని చెప్పెను. మార్కు 16 16
படிமா. వారు భోజనము చేయుచుండగా ఆయన ఒక రొట్టెను పట్టుకొని ఆశీర్వదించి విరిచి వారికిచ్చి, మీరు తీసుకొనుడి, ఇది నా శరీరం అనేను. పిమ్మట ఆయన గిన్నె పట్టుకొని కృతజ్ఞతాస్తుతులు చెల్లించి దాని వారికి ఇచ్చెను. వారందరూ దానిలోనిది త్రాగిరి. 24 అప్పుడు ఆయన, ఇది నిబంధన విషయమై అనేకుల కొరకు చిందింపబడుచున్న నా రక్తము. నేను దేవుని రాజ్యములో ద్రాక్షారసము క్రొత్తదిగా త్రాగు దినము వరకు ఇకను దానిని త్రాగనని మీతో నిశ్చయముగా చెప్పుచున్నానెను. அவர் அநேகருக்கு சொல்லப்படுகிற ஒரு புது உடன்படிக்கைய என்னுடைய ரத்தமா இருக்கிறது. அல்லேலூயா. இது அநேகர்களுக்காக சிந்தப்படுகிற ரத்தம். அல்லேலூயா. இந்த உலகத்தில் இருக்கிற அநேக பாவ ஜனங்களுக்கு விடுதலாக்கப்பட்ட இந்த ரத்தமா இருக்கிறது. இந்த உடன்படிக்கையா இருக்கிறது. அல்லேலூயா. ரத்தம், இயேசு ரத்தத்தை நீ நான் புசிக்கிற பொழுது இந்த கடைசி நாட்களிலே நீங்கள் அவருக்கு சாட்சிகளாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. பஸ்டர் சொன்னது போல உலகம் வேறு, நாம் வேறு. நாம் பேய்க்கு பயப்படுகிறது இல்லை, இயேசுவுக்கு மாத்திரம் நாம் சொந்தக்காரர் இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆமா, நாம் பிற்கிற அப்பம் ஒரே அப்பமாய் இருக்கிறது, ஒரே சரீரமாய் இருக்கிறது. அவர் நம்மளை ஆசீர்வதிக்க அவர் வல்லவர் இருக்கிறார். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். திருவந்த காரணம் எல்லாம் ஆயத்தப்படலை, எல்லாம் கண்களை மூடி எல்லாம் ஒப்பு கொடுக்கலாம். முதல் ஆண்டவரே, என்னுடைய ஐக்கியம் దేవునితోడు இப்போது விட்டு போகிறது. రెండోది కుటుంబంలో ఐక్యతగా మేము ఉండబోతున్నాము. ఐక్యత కలిగి బిడ్డలు నేను అందరూ ఐక్యతగా ఉండబోతున్నాము.